அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்த ஏகப் பரம்பொருள் ஐயா வைகுண்டரின் பொற்பாதங்கள் தொட்டு பணிந்து வணங்கி நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வைகுண்டர் அவதாரம், ஐயா வைகுண்டர், இந்த மாதிரி எல்லாம் அதிக அளவில் பேசப்பட்டு வருது. யார் அந்த வைகுண்டர்? உண்மையாவே கடவுளா? கடவுள் மனிதனா அவதரித்து வந்தாரா? இல்லை யார்தான் அவர்? இது அதிக அளவில் பேசப்படுறது, பெரும்பாலான இடங்களில் பேசப்பட்டு வருது. ஆனால் இது தென்குமரி, அதாவது கன்னியாகுமரி, திருச்செந்தூர், திருநெல்வேலி, வள்ளியூர் இந்த பக்கங்களில் உள்ள மக்களுக்கு பெரும்பாலும் தெரியும், முழுசாவே தெரியும். ஒரு சிலருக்கு பாதி அளவில் தெரிஞ்ச அளவுக்கு இருக்கும். அடியேனுக்கு தெரிஞ்ச கருத்தை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் சிவன், பிரம்மா, விஷ்ணு, மும்மூர்த்திகள்னு சொல்லுவோம். இவங்க வாழ்ந்து வரும் காலகட்டத்தில் மக்கள் மானுட பிறவி இவங்கள்லாம் பிறவி செய்யணும், நம்மளோட வாழ்க்கையில ஒரு சின்ன சுவாரஸ்யம் வேணுங்கிறதுக்காக, மனிதர்களை பிறவி செய்யணுங்கிறதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவுல முதல் கட்டமா ஒரு வேள்வியானது வளர்க்குறாங்க. இந்த வேள்வியில குரோனி அப்படிங்கிற ஒரு அரக்கன் பிறந்து வரான். இந்த அரக்கனை, இப்போ அரக்கன் பிறந்தாச்சு, இந்த அரக்கனுக்கு வயிறு பசியாறணும், அப்போ உணவு கொடுக்கணும் இல்லையா? இந்த உணவுக்கு அவனுக்கு எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். சொல்லலாம்னா கடல் தண்ணி எவ்வளோ அதிகம், இந்த தண்ணியே முழுங்கிடுறான், நிலத்தையும் முழுங்கிடுறான், எல்லாத்தையுமே முழுங்கிடுறான். இந்த முழுங்கினதுல சிவன், பிரம்மா, விஷ்ணு மும்மூர்த்தியுமே அவனோட வயிற்றுக்குள்ள போயிடுறாங்க. இதுல இருந்து மகாவிஷ்ணு குதிச்சு வெளியே வர்றாரு. இந்த வெளியே வரக்கூடிய மகாவிஷ்ணு என்ன பண்றாரு? ஐயோ மச்சான்ல சிவன் உள்ள இருக்கிறாரே, அவரை எப்படியாவது வெளியே எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக சிவனை கோரி தவம் இருக்கிறார். இப்ப நம்ம ஒரு ஃபோன் பண்ணா, இப்போ நம்மளோட நெருங்கிய நண்பருக்கோ இல்ல நெருங்குறவருக்கோ ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கணும்னா நம்ம அவருக்கு அழைப்பு கொடுக்குறோம். அந்த அழைப்பை ஏற்று அவங்க என்ன பண்றாங்க, நம்மளுக்கு ரிட்டர்ன் கால் பண்றாங்க, இல்லைன்னா அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. அதே போல இவரோட தவத்துக்கு சிவபெருமான் முன்ன நிக்கிறாரு. இந்த சிவபெருமான் ஏன்பா என்ன கோரி தவம் இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி நம்ம குரோனிய படைச்சு விட்டுட்டோம், இது நிலம் நீர் எல்லாத்தையுமே அவன் முழுங்கிட்டான், இப்ப என்ன பண்றது, அவனை அழிச்சே ஆகணும் இப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சிவபெருமான் கிட்ட சொல்றாரு. சிவபெருமானோ என்ன சொல்றாரு? இந்து மதத்துல அழிவு என்பது இல்லப்பா, ஒருத்தங்க படைச்சாச்சு, உருப்பிடிச்சாச்சு, உயிர் கொடுத்தாச்சு, இனி அடுத்து நம்ம அவனோட அந்த கர்ம வினை தீர்ற வரைக்கும் அவன் வாழ்ந்துதான் அழியணும், அவனோட தலை எழுத்தானது எழுதப்பட்டது, இது முடியும் காலம் வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படியே இந்த இதுல இருக்கும்போது மகாவிஷ்ணு கிட்ட என்ன சொல்றாரு? மகாவிஷ்ணு சொல்றாரு, நான் இவனை அழிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்ல, சிவபெருமானோ சரிப்பா, அப்ப அவன் 6 யுகத்திலையும் வருவான், 6 துண்டமா வெட்டி 6 யுகத்திலையுமே வருவான், ஒண்ணுலயே அப்ப நீ மட்டும்தான் அவனை அழிக்கணும் இப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது, இல்ல என்னால அழிக்க முடியாது, சக்தி எனக்கு எனர்ஜி, அதாவது சக்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சிவபெருமான் சக்தி கொடுக்க, இவர் ஒவ்வொரு யுகத்திலையும் அவன் எப்படி எப்படி பிறக்கிறானோ அவனை அப்படி அப்படியே அழிக்கிறார். சரியா? இது எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது முதல் யுகம் அதாவது திருமால் சிவனகோரி தான் தவம் இருக்கிறார். சரியா? இதுல நான் பெரியவன் நீ பெரியவன்கிற அகந்த எல்லாம் இல்லை. சரியா? இப்போ நம்ம முதல் யுகம்னு போயாச்சுன்னா நீடிய யுகம், இதுல எப்படி அவர் அழிக்கிறாரு? ஸ்ரீமன் நாராயணரா அவனை அழிக்கிறாரு. சரியா? அதே சமயம்
ரெண்டாவது யுகம் வந்து சதுர் யுகம். இந்த சதுர் யுகத்துல மச்ச அவதாரமா வந்து அவனை அழிக்கிறாரு. அதே சமயம் மூணாவது நெடுயுகம். இந்த நெடுயுகத்துல யாரா வர்றார்? கூர்ம அவதாரமா வந்து வதம் செய்யறாரு. சரியா? அடுத்து கிருத்த யுகம். கிருத்த யுகத்துல யாரா வர்றாரு? முருகபெருமானா வர்றாரு, நரசிம்மரா வர்றாரு, வந்து அவனை வந்து அழிக்கிறாரு. அடுத்து கிரேத்தா யுகம். அதுல வந்து யாரா வராரு? வாமனனா வராரு, பரசுராமரா வராரு, ராமரா வராரு. இப்படி வந்து அவனை வந்து வதம் பண்றாரு. சரியா? அதுக்கு அடுத்து துவாபர யுகத்துல துரியோதனனா வந்து வதம் பண்றாரு. இதுக்கு அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய யுகம் கலியுகம், 7வது யுகம். 8வது யுகம் வந்து என்ன? தர்ம யுகம். இந்த ஐயா வைகுண்டர் என்ன சொல்றாரு? கலியை அழித்து தர்மயுக வாழ்வை தருவேன் என சொல்கிறார். அப்போ இந்த கலி என்றால் என்ன? கலியுகம்னா என்ன? ஒரு இது இருக்கு லைனு, கலி என்றால் எலியல்லோ கனையாளி வேண்டாமோ இப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு. நம்ம அவ்வளவுத்துக்கு போக வேண்டாம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, கலி என்றது ஒரு மாயை. நம்ம மனிதர்கள் அத்தனை பேருக்குள்ளாடியுமே இருக்கு. நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த மாதிரி. இப்ப நெகட்டிவ் ஒருத்தனுக்கு வந்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது, நாளை கழிச்சு இருக்கும்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு ஒருத்தன் மனசுக்குள்ள நெகட்டிவ் வந்துடுச்சுனாலே களி வந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த களி அழிச்சா பாசிட்டிவ் வந்துருது. இந்த பாசிட்டிவ்ங்கிறது அவனுக்கு வந்து தர்மயுகம் போல. அப்போ இந்த மக்கள் அத்தனை பேருக்குமே தர்மயுக வாழ்வை நான் தருவேன் அப்படின்னு சொல்லிதான் ஸ்ரீமன் நாராயணர், அதாவது மகாவிஷ்ணு வைகுண்டமாய் நம்ம கலி அழிக்க வந்திருக்கார் அப்படின்னு சொல்றதுலதான் இந்த வைகுண்ட சாமியை வந்து குறிப்பிடுறாங்க. சரியா? இப்போ நம்ம வந்து இவரோட வாழ்க்கை வரலாறுக்குள்ளாடி நம்ம போலாம். சரி, இதுல முதல் சாப்டர்ல அவரு எப்படி பிறவியானார், யாருக்கு மகனாக பிறந்தார், மனித ரூபத்தில் இருந்தவர் யாருக்கு மகனா பிறந்தார், எப்ப திருமணம் ஆனது, அவர் வந்து என்ன மாதிரி வாழ்க்கை வரலாறு வாழ்ந்தார், இப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இதுல முதல் மனித பிறவில வந்து அவர் எப்படி வராரு? 1809வது வருடம் தாமரைக்குளம் அந்த ஊர்ல பொன்னு நாடார் அப்படிங்கிற ஒரு ஆணுக்கும் வெயிலால் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும், அதாவது அப்பா அம்மாக்கு 2வது குழந்தையா பிறக்கிறார். அவருக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க? முடிசூடும் பெருமாள், முத்துக்குட்டி அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. அதாவது முடிசூடும் பெருமாள்னு தான் அவரோட பெயர் வைக்கிறாங்க. ஆனா அந்த சமயம் நம்ம திருவிதாங்கூர் அரசாங்கத்தின் கீழ தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த கிராமங்கள் எல்லாம். இந்த அரசர்கள் வந்து முடிசூடும் பெருமாள்னா முடியை சூடுற மாதிரி, அதாவது ஒரு அரசருக்கு வைக்கக்கூடிய பெயரா இருக்குதே, இது வந்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து போகுது, தகவல் போகுது. அவரு வந்து உடனே என்ன சொல்றாரு? இந்த பெயரை மாத்துங்க அப்படின்னு சொல்ல, உடனே என்ன பெயர் மாத்தி வைக்கிறாங்க? முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி பெயர் மாத்தி வைக்கிறாங்க. அப்படியே அவரோட காலகட்டங்கள் ஓடி வந்துகிட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து பனையேறும் தொழில், பனைமரம் ஏறி பனையிலிருந்து பதநீர் எடுத்து இதை கருப்பட்டியா செய்யறதும் பனம் கல்கண்டாக செய்வதும் இதை தொழிலா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தொழில் செஞ்சு வரும்போது அவரு மகன் வந்து முத்துக்குட்டி வந்து கொஞ்ச காலமா அவருக்கு உதவியாவே வேலை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த வேலை செய்து வரும் காலகட்டத்தில் 17 வயது ஆகிறது. 17 வயதுல பக்கத்து ஊரான புவியூர்னு சொல்ற கிராமம், இந்த கிராமத்துல திருமாலம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் இவருக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து இல்லறத்தில் நல்லறம் வேண்டும்னது போல எப்பவும் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தையும் பிறக்கிறது. இந்த குழந்தையும் கொண்டு அந்த பனையேறும் தொழில் செய்து வாழ்ந்து கொண்டு வர்றாங்க. சரியாக 22 வயதில் இவர் வந்து படுத்த படுக்கையாக ஆயிடுறாரு. இந்த படுத்த படுக்கையானவர் 24 வயது வரைக்கும் 2 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அப்ப இந்த அம்மாக்கு என்ன கனவு வருது? திருச்செந்தூருக்கு
மாசி திருவிழாவோட நீ கூட்டிக்கிட்டு வா உன் பையனை, உன் பையனுக்கு இருக்கிற நோயெல்லாம் சரியாகி போயிடும்னு சொல்லி கனவு வருது. இந்த கனவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிட்டு, ஏன்னா இவரை ஒத்தை கூட்டு போக முடியாதே, அந்த காலகட்டத்தில் பஸ் வசதி கூட கிடையாது, பேருந்து வசதி கிடையாது. அப்போ ஒரு தொட்டில் செஞ்சு தொட்டிலுக்குள்ள இவரை இருத்தி நடக்க முடியாதவர் இல்லையா, இருத்தி எல்லாரும் கால்நடையா தூக்கிட்டு போறாங்க. வழிநடையில போறதுக்கு பசி இருக்கும் இல்லையா, அதுக்காக கட்டுச்சோறும் கட்டி எடுத்துக்கிட்டு போறாங்க. சரி, கொஞ்சம் களைப்பு ஆகுது, ரொம்ப தூரம் போனப்ப களைப்பு ஆகுது. இந்த களைப்புல ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கலான்னு சொல்லி உணவு அருந்திக்கிட்டு ஓய்வு எடுக்கிறாங்க. இந்த முத்துக்குட்டி அவரையும் தொட்டில்ல கீழே இறக்கி வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாம் பசியார உண்டிருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவரு எலும்பி நடக்க முடியாதவர் ஓடுறாரு. இந்த ஓடுற ஓட்டம் கடல் நடுவே கடலுக்குள்ள அடி போயிட்டார். கூட வந்தவங்க எல்லாரும் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு பாக்குறாங்க, உள்ள இது பண்ணி பாக்குறாங்க, ஆளை காணவே இல்லை. ஒரு நாள் கழிந்து மறுநாள் ஆச்சு, மறுநாள் கழிஞ்சு மறுநாள் ஆச்சு. எல்லாருமே என்ன பண்ணாங்க, விட்டுக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா இதுல இந்த அம்மா மட்டும் அங்கேயே இருக்கிறாங்க. என் மகன் வருவான், என் மகன் வருவான் அப்படின்ட்டு. இவங்க போனவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இப்படி முத்துக்குட்டி இங்க கூட்டு போன கோயிலுக்கு அங்க மாசி திருவிழா நடக்குது. சொல்ல போனா திருச்செந்தூர்ல 2 திருவிழா உண்டு. ஒரு திருவிழா ஆவணியில வரும், இன்னொரு திருவிழா மாசி திருவிழா. இவங்க போனது இந்த மாசி திருவிழாக்கு. சரி, போய் என்ன ஆச்சு, ஊர்ல எல்லாத்திட்டையும் சொல்றாங்க, இப்படி இவ முத்துக்குட்டியை கூட்டு போனோம், கடலுக்குள்ள போயிட்டான், இந்த மாதிரி ஆயிட்டு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. தாய் பாசம் இல்லையா, அவங்க கடற்கரையிலே இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் புரளிகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படியாக 3 நாள் கழிச்சு அவர் வெளியில வராரு. வெளியில வரும்போது அம்மை வெளியில அழுதுகிட்டு இருக்காப்புல. அப்படியே இவர் நேரா வந்த உடனே, மகனே வந்துட்டியாடா மகனே அப்படின்னு சொல்லி பாசத்துல கட்டி பிடிக்க, அவர் உடனே என்ன சொல்றாரு, தாயே, நான் உள்ளே செல்லும் போது உன் மகன் முத்துக்குட்டியாக சென்றேன், வெளியே வரும்போது நான் மகாவிஷ்ணுவான நாராயணரும் அன்னை மகாலட்சுமியின் பிள்ளையாக ஐயா வைகுண்டராக வந்திருக்கிறேன். இது என்னோட வைகுண்ட அவதாரம். நான் கலியை அழித்து தர்மயுக வாழ்வை தருவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்புல. என்னடா கடலுக்குள்ள போன நீ புத்தி இதாயிடுச்சா, என்ன இதுல இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பார்த்தாயே அப்படின்னு சொல்லி கையை நீட்டிட்டு காட்டுறாரு. தாயும் பாக்குறாப்புல. அங்க பார்த்தா கோடான கோடி மண்டபங்கள், வெளிச்சத்தோடு பெரிய பெரிய மணி மண்டபங்களும் தெரிகிறது. இந்த தெரியக்கூடிய மண்டபங்கள் அனைத்தும் ஜொலிக்க ஜொலிக்க இவர்கள் பார்த்து வியக்கிறாங்க. சரி, இந்த தாய்க்கு கேட்டதுக்காக காமிச்சு கொடுத்தாச்சு. ஆனா அது அவங்க மனதுல இருந்து மறையணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணிடுறாரு, கடல் தண்ணீரை ஒரு பிடி எடுத்து மூஞ்சிலே தெளிக்க அவர்கள் பழைய நிலைவுக்கு திரும்புகிறார்கள். அப்படியே அந்த இடத்துல விவாதம் பண்ணி எடுத்து மறுபடி இவர் எங்க வர்றாரு, 1833 வருடம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி தெச்சனம் நோக்கி வரார். தெச்சனம்னா என்ன, பூவண்டன் சோப்புன்னு அழைக்கப்படக்கூடிய சுவாமி தோப்புக்கு வரார். சுவாமி தோப்புக்கு ஐயா வந்தாச்சு. சரி, வேலை செய்யணும் இல்லையா. அப்போ நான் இப்படி வைகுண்டரா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவர் இருக்கக்கூடிய அந்த இடம் தான் பூவண்டன் தோப்புன்னு அழைக்கப்படக்கூடிய சுவாமி தோப்பு. சுவாமி தோப்புல 10 மாதங்கள் அப்படியே காலங்கள் உருண்டு ஓடுது. உருண்டோட என்ன நடக்கிறதுனா, ஒவ்வொருத்தங்க நோயில வர்றவங்க இவரை கேட்குறாங்க. இவர் ஒரு சாமியார் போல இருக்கிறனால கொஞ்சம்
நெறிமுறைகள் சொல்றாரு. நல்லா இருங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்க, அந்த மாதிரி சாப்பிடுங்க, நோய்க்கு இந்த மருந்து எடுத்துக்கங்க, அப்படி இப்படின்னு கொஞ்சம் அறிவுரைகள் சொல்றதும் போதனைகள் பண்றதுமா அப்படியே காலங்கள் ஓடிச்சு. ஐயா கிட்ட வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, ஐயா இப்படி மன்னர் வந்து வரி வசூலிக்கிறார் ஐயா, இந்த தாழ்த்தப்பட்ட 18 ஜாதியினர்கள் வந்து அங்க அதிக அளவுல இருந்தாங்க. திருவிதாங்கூர் சமஸ்தானம், அதாவது அவர் அரசரோட ஆட்சியில தான் அங்க ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்துல தான் என்ன வருதுன்னா கிறிஸ்தவ மதமும் உருவாகுது. ஏன்னா இந்த அரசரோட அந்த வரி வசூல், கொடுமைத்தனம் இதுல எல்லாம் இருந்து தப்பிப்பதற்காக மக்கள் தஞ்சம் பிழைப்பதற்காக ஏதாவது ஒன்றை நாடி செல்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்தவ மதம் பெரிதும் இதாயிட்டு வருது. அப்போ அங்க ஒரு சிலர் போய் இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு சாமியார் கூட்டம் கூடுறாருன்னு உடனே இங்க ஒரு சாமியாரை தேடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி வந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல 10 மாதங்களும் இதையேதான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஆனா நம்ம அந்த திருவிதாங்கூர் அரசர் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய சாப்டர் அது. மாடு வளர்த்தால் மாட்டுக்கு வரி, ஆடு வளர்த்தால் ஆட்டுக்கு வரி, வீடு வைத்திருந்தால் வீட்டுக்கு வரி, தாலி அணிந்திருந்தால் தாலிக்கு வரி, மார்பு சிலை அணிந்தால் அதற்கு குற்றம், மார்பு பெண்கள் வந்து மார்பகங்கள் பெரிதாக இருந்தால் முளைவரி என்று இருந்தது. இவ்வாறு ஒவ்வொன்றிற்கும் வரிகளை வசூலித்து இந்த 18 ஜாதியின மக்களிடமும் கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை உருவாக்குவது போல் இருந்தது. ஜாதியில் அதாவது மீனை அதிகமாக உண்பவர்கள், மாமிசத்தை உண்பவர்கள் 6 அடி தள்ளி நிற்க வேண்டும். மாட்டுக்கறி தின்பவர்களை தாழ்ந்த ஜாதியாகவும் அவர்கள் 9 அடி தள்ளி நிற்க வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் கொடுமைகள் பெரிய அளவுல நடந்துட்டு இருந்துச்சு. இந்த கொடுமையெல்லாம் இது பண்ணும். அதே போல அரசர்கள் வர்றாங்க அப்படின்னா வந்து பெண்கள் மார்பு மேல துணி போடக்கூடாது, கையை இடுப்புல வச்சு குடம் கொண்டு போகக்கூடாது, தலையில வச்சுதான் கொண்டு போகணும் குடம் பெண்கள். இதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஐயா நாராயணர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா இப்படி வைகுண்டரா வந்திருக்காரு இல்லையா, அவர்கிட்ட ஐயா இப்படி இப்படி எல்லாம் இருக்கு, பாதி பேர் வந்து கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்துட்டாங்க, நாங்க உங்களை நம்பி வந்திருக்கோம் இப்படின்னு சொல்ல, இல்லம்மா சரியாயிரும் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் அறிவுரைகள் எல்லாம் சொல்லி எடுத்து 10 மாதங்கள் உருண்டோடிட்டு அடுத்து மறுபடியும் தவசு இருக்கணுமே, நம்ம இவனை திருத்துறதுக்கு, இந்த கலியை திருத்துறதுக்கு, கலி என்றால் எலி அல்லவோ, அனைவரும் மனதிலும் புகுந்திருக்கிறதே, இதை அழிப்பதற்கு மனித பிறவி எடுத்தாச்சு, ஆனா நம்ம வந்து அழிக்கணும்னா நம்மளுக்கு இந்த பவர் பத்தாது, என்னமோ நம்மளுக்கு பவர் ஏற்றணுங்கிறதுக்காக ஒரு தவநிலை இருக்கணும்னு சொல்லி இது பண்றாரு. அப்போ 6 ஆண்டுகள் தவம் இருக்கணும்னு முடிவு பண்றாரு. இன்னைக்கு சுவாமி தோப்புன்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல வடக்கு வாசல்ல தவம் இருக்கணும்னு சொல்லி அந்த இடம்தான். முதல் 2 வருடம் ஒரு குழி வெட்டி 6 அடி குழி வெட்டி குழிக்கு உள்ளாடி இருந்து தவசு பண்ணார். இந்த தவம் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டா தர்மயுகம் மலர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. கலியுகம் அழிஞ்சாதானே தர்மயுகம் மலர வேணும், மலரும். அப்ப கலியை அழிக்கிறதுக்காக அந்த 2 வருட தவம் குழிக்குள்ள இருந்து இருந்திருக்காரு. சரி, 2வது 2 வருட தவம் சமமான பரப்பு, நிலப்பரப்பு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து தவம் பண்றாரு. இது எதுக்காக பண்றாரு, இந்த ஒடுக்கப்பட்ட ஜாதி 18 ஜாதிகள்னு எல்லாம் பிரிக்கிறாங்க இல்லையா, இந்த ஜாதிய கொடுமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது பண்றாரு. இதுவும் களி தானே, ஒருத்தர் மனதுல தாழ்த்தப்பட்டவன்னு வச்சிருக்கானா அவன் களி தானே உடம்புல இருக்கு, அதை அழிச்சு தர்மயுகம் கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவர் இருந்திருக்காரு. அடுத்து மறுபடியும் 2 வருடம் தவம் இருக்கிறாரு. இது குழிக்குள்ள இருந்தாச்சு, சமநிலை பரப்புல இருந்தாச்சு. 3வது 2 வருடம் மேடை கட்டி, மேல ஒரு மேடை கட்டி மேடைக்கு மேல இருந்து தவசு பண்றார், பீடம் அமைத்து தவசு பண்றார். இந்த தவசுல வந்து என்ன தவம், பெண் உரிமை, பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும், என்ன துணி போடணும்,
அப்புறம் ரெண்டாவது என்ன, இந்த இதுக்கெல்லாம் வரி போடக்கூடாது, தாலி அணிவிக்கணும், பெண்கள் வெளியே நடக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து தவசு பண்றாரு. இது மூணுமே எதுக்காக? கலியை அழிச்சு தர்மயுக வாழ்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. இப்படி 6 வருட தவம். இந்த தவத்துல வந்து இடையில சாப்பாடு வந்து பச்சரிசி பால் வைத்து சாப்பிடுவாரு. அவங்களுக்கு ஐயாவுக்கு பச்சரிசி பால் வச்சு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டு வந்தாரு. இதுதான் அவரோட உணவா இருந்துச்சு. இடையிடையே அதை பழையது போல பேசுறது இல்லாம பேச்சுகள் எல்லாம் குறைஞ்சி இடையிடையே கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாரு. அது அந்த வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நோய் பிணினாகி அவர்கிட்ட கொஞ்சம் மண்ணும் தண்ணியும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவர் கொஞ்சம் நெறிமுறைகள் சொல்லி கொடுத்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே காலங்கள் உருண்டோடிச்சு. இங்க என்னடா ஒரு கூட்டம், அதான் கிறிஸ்தவ கூட்டம் ஒண்ணு சனியா கூடிக்கிட்டு இருக்கு, இங்க என்னடா ஒரு சாமியார் பின்னாடி இவ்வளவு கூட்டம் கூடுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மேட்டுக்குடி மக்கள் ராஜாவிடம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஐயா, இப்படி ஒரு சாமியார் புதுசா வந்திருக்காரு, ஏதோ வைகுண்ட சாமிங்கிறாங்க, அவரு பின்னாடி ஒரு புதுசா ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்றாங்க. சரி, கூட்டிட்டு வாடா அந்த சாமியார, யாரா அந்த வைகுண்ட சாமி, அவரை கூட்டிட்டு வான்னு சொல்லி ஆட்களை அனுப்புறாங்க. இவரையும் கூட்டிட்டு போறாங்க, வழிப்புடியா இழுத்து கூட்டிட்டு போறாங்க. இவரும் போயாச்சு. போனவர் முதல்ல விஷம் கொடுத்தாங்க, பால் என்று குடிக்க சொல்ற, அதாவது விஷத்தை பால்ல கலந்து குடிச்சு குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க அவர் குடிச்சிருவாரு, உயிருக்கு எதுவும் ஆகாது. மறுபடியும் என்ன ஆகும், சுண்ணாம்பு நீத்துவோம் இல்லையா, அந்த சுண்ணாம்பு சூளைக்குள்ள வச்சு நீத்துவாங்க, செங்கல் சூளைக்குள்ள, அத இது தீ அக்னி குழிக்குள்ள, வத்தல் காய இந்த நீத்த இதுக்குள்ள, எல்லாத்துக்குள்ளே வச்சு இது பண்ணி அவருக்கு ஒண்ணுமே ஆகாது. சரி, அரசர் உடனே என்ன சொல்லுவாரு, ஏதோ கொஞ்சம் சித்து வேலை தெரிஞ்சவன் போல ஏதோ தப்பிச்சு போயிடுறான், காட்டுல போய் ஒரு கடுவா, அதாவது கடுவானா புலி, வேங்கைன்னு சொல்லுவாங்க, புடிச்சிட்டு வா, எப்படி தப்பிக்கிறான் பாப்போம் அப்படின்னு சொல்ல வேலையாட்கள் சென்று கடுவாயை பிடித்து வந்து 3 நாட்கள் பட்டினி போட்டு அந்த கூட்டுக்குள்ள ஐயா வைகுண்டரை அடைக்கிறாங்க. அந்த கடுவா புலி என்ன பண்ணுது, வைகுண்டரை வணங்கி நிக்குது. மனிதர்கள் வேணும்னா ஐயாவை தெரியாம இருக்கலாம், விலங்குகளுக்கு தெரியும் இல்லையா, அதனால அது வணங்கி நிக்குது. சரி, ஏதோ சோர்வுல நிக்குது போல சாப்பிடாத புலி அப்படின்னு நினைச்சிட்டு முதல்ல போடும்போது என்ன பண்ணாங்க, பட்னியா இருக்குது எது கிடைச்சாலும் தின்றோன்னு சொல்லிட்டு போட்டாங்க. இது அவரை பார்த்து வணங்கி நிக்கத பார்த்துட்டு வேவியன் பக்கத்துல இருந்த ஆளு வந்து ஒரு ஈட்டி எடுத்து குத்துவான். குத்தும் போது பக்கத்துல இருந்த வேவியன் கையில பட்டு அவன் இறந்து போயிருவான். உடனே அரசருக்கு வந்து பயம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ராஜாக்கு ஒரு வேவியனோட சாவு 1000 பசுமாடு சாவுறதுக்கு சமம், 1000 பசுமாடை கொன்னதுக்கு சமம். உடனே இந்த வேவியன் சாவை பார்த்து பயந்து அவரு உடனே என்ன பண்றாரு, இந்த ஐயா வைகுண்டரை விடுதலை செஞ்சிருங்க. 1840 வருடம் மார்ச் மாசத்துல விடுதலை பண்றாங்க. அங்க இருந்து விடுதலை ஆகி பல்லக்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வாகனம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு 2 பக்கம் தோல் ஏந்தி தூக்கிட்டு வருவாங்களே, அந்த பல்லக்குல ஏந்தி சுவாமி தோப்புக்கு வர்றாரு ஐயா வைகுண்டர். ஏன் நான் ஐயா ஐயான்னு சொல்றேன்னா, நம்ம வீட்டுல பெரியவங்கள நம்ம எப்படி சொல்லுவோம், ஐயா ஐயா அப்படின்னு தான் சொல்லி பழக்கம். அதனாலதான் வைகுண்டரை வந்து ஐயா வைகுண்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பெரியவர் ஐயா வைகுண்டர் அப்படின்னு சொல்றோம். சரியா, சாமி தோப்புக்கு வந்துடுறாரு. 1840 மார்ச் மாசத்துல விடுதலையாகி வர்றாரு. அப்படியே 1840 அரசரை தான் நம்ம ஒண்ணு இது பண்ண முடியல, திருத்த முடியல. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த 18 சாதி மக்களையும் வந்து ஒரு நிரப்பா ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதல்ல 1840
வந்த உடனே துவையல் தவசு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறார். இந்த துவையல் தவசுனா என்ன? நம்ம அந்த 18 சாதி மக்களையும் ஒண்ணு கூட்டி அவங்கள முதல்ல நம்ம திருத்துறோம். இதுல 700 குடும்பத்தை தேர்ந்தெடுத்து இந்த துவையல் தவசானது முதல்ல வாகைப்பதியில வச்சு ஆரம்பிக்குது. இந்த துவையல் தவசு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 700 குடும்பத்துல ஒரு ஆள் கூட ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. நீ பெரியவன், நான் பெரியவன், நீ பணக்காரன், நான் பணக்காரன், எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே நிரப்பா இருக்கணும். ஒரே கிணறு வெட்டி கிணத்துல தண்ணி அருந்தணும். அந்த தண்ணியை தான் குளிக்கணும். கடவுள், நீ இப்ப இந்த கடவுளை கும்பிட்ற, நான் அந்த கடவுளை கும்பிட்றேன் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே மனநிலையா இருக்கணும். விளக்கேற்றி அந்த இதை உருவாக்கி வச்சாரு. தலைப்பாகை அணியணுங்கிற இதை உருவாக்கி வச்சாரு. தலைப்பாகைங்கிறது ஒரு கிரீட பவுசு போல இதை ஐயா ஆரம்பிச்சு வச்சாரு. இதுல நீ தாழ்ந்தவன் நான் தாழ்ந்தவன் இல்ல, எல்லாரும் ஒரு நிரப்பா இருக்கணுங்கிறதுக்காக தலைப்பாகை நாமம் தொட்டு நாமம் சாத்தணும். நீ உன்னை தொடர போது அவன் என்னை தொடும்போது இருவருக்கும் இடையில ஜாதி வேற்றுமை இருக்காது அப்படிங்கிறதுனால யாரு நீ உயர்ந்த ஜாதியா நீ தாழ்ந்த ஜாதியா இல்லாம ஒருத்தனுக்கு ஒருத்தர் தொட்டு பழகணுங்கிறதுக்காக இந்த தொட்டு நாமம் சாற்றணும் அப்படிங்கிற இதையும் உருவாக்கி துவையல் தவச ஆரம்பிச்சாரு. எல்லாரும் அசைவம் சாப்பிடக்கூடிய மக்கள் இந்த 6 மாத துவையல் தவசுல காய்கறி மட்டும்தான் சாப்பிடணும். 3 வேளை துவைச்சி 1 வேளை அன்னம் உண்ணணும். துவையல் தவசுங்கிறது ஒரு பெரிய கதை. அது ஒரு நாள் நம்ம ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த துவையல் தவசு அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாரும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லாம கண்ணாடி முன்னாடி நின்றுதான் வழிபடுறாங்க. கண்ணாடிங்கிறது உன்னை எனக்கே காட்டும், என்னை எனக்கே காட்டும். எனக்கு நான் தான் கடவுள், எனக்கு நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு இதுல வருது. இதே சமயத்துல ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே இதாகுது. எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பயம் வருது. கன்னியாகுமரி சைடு, தூத்துக்குடி சைடுலாம் என்னன்னா அந்த மாந்திரீகம், கேரளா பக்கத்துல வர்றதுனால மாந்திரீகம் அது இதுன்னு நிறைய குலதெய்வ வழிபாடு அது இதெல்லாம் இருக்கும். இந்த குலதெய்வ வழிபாடு அது இது அப்படிங்கும்போது நம்ம குலதெய்வத்துக்கு படையல் போடலன்னா நம்ம உடம்புக்கு என்ன ஆகுறது, நம்மளுக்கு ஏதாவது நோய் வந்துருமோ, நம்ம குலம் அழிஞ்சு போய் விடுமோ அப்படின்னு சொல்லி இந்த 6 மாத கூட்டு வாழ்வியல்ல இருக்கக்கூடிய மக்கள், அதாவது துவையல் தவசில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பயம் வருது. இந்த பயத்தை ஐயா எப்படி போக்குறாருன்னா, வாகைபதிதன்ல இந்த குலதெய்வ வழிபாடுல அங்க இருக்க மக்களோட இதுல சுடலை மாடன், கட்டையேரி, பலவேசம், மாசானம், காத்தவராயன், இந்த சாமிகள் எல்லாம் ஐயாக்க வலது பக்கத்துல ஏவல் செய்யும் சுவாமிகளாக நிக்க வைக்கிறாரு. ஏவல் செய்யும் சுவாமிகளாக நிக்க வச்சாச்சு. அப்ப இந்த குலதெய்வத்தை போய் நம்ம அங்க வழிபடணும் இங்க வழிபடணும் விட்டுட்டு வந்த குலதெய்வத்தினால ஏதாவது ஆகுமானா ஒன்றும் ஆகாது. இங்கே நம்ம ஐயாவே நம்ம ஐயாவோட வலது பக்கத்துல நிக்க வச்சாச்சு. வைகுண்ட சாமி அவரோட வலது பக்கத்துல நிக்க வச்சாச்சு. சரி, இப்ப இந்த 700 குடும்பங்கள் தேர்ச்சி பண்ணி இது துவையல் தவசு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா வாகப்பதியில, இவங்கள தேர்ச்சியானவங்களை இன்னும் சோதிக்கணுமேன்னு சொல்லி முட்டப்பதிக்கு வர சொல்றாரு. அடுத்து முட்டப்பதியில மறுபடியும் அந்த சோதனைகள்லாம் நடக்குது. ஓரளவுக்கு மக்களை மனது ஒருநிலைப்படுத்தியாச்சு. இதனால நம்மளுக்கு அரசர்களையும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல மறுபடியும் மறுவிஞ்சைக்காக இவர் முட்டப்பதி கடலுக்குள்ள போறாரு ஐயா வைகுண்டரு. உள்ள போய் மகாவிஷ்ணுவிடமும் மகாலட்சுமி தாயாரிடமும் விஞ்சைகளை பெற்றுவிட்டு மறுபடியும் அவர் வெளியில வராரு. 1840 முதல் கொடியேற்றம் நடைபெறுது. அதுக்கப்புறமா 5 சீடர்கள் இந்த துவையல் தவசு எல்லாம் இது பண்ணும்போது 5 சீடர்களை கட் பண்ணுமா, கொஞ்சம் கீழே தாத்து வைமா. அதுல
அந்த மாதிரியா ஏவல் செய்யும் சாமிகளாக இவங்களை எல்லாத்தையும் வலது பக்கத்துல அமர வச்சுட்டாரு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பயம் வரும் இல்லையா? குலதெய்வத்தை எல்லாம் நம்ம விட்டுட்டு வந்திருக்கோமே, குலதெய்வத்தினால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, அந்த மாதிரி ஒரு பயம் வரும் இல்லையா? இந்த பயத்துக்காக இவங்களை இங்கே ஏவல் செய்யும் சுவாமிகளாக உட்கார வச்சாச்சு. சரி, இதுக்கு மேல பயப்பட வேண்டியது இல்லை, ஐயா வைகுண்டரை வணங்கினாலே அவங்களுக்குள்ள இதுவும் நம்மளுக்கு கிடைச்சிரும், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இதே சமயம் இரண்டாவது துவையல் தவசுக்கு இந்த முதல் துவையல் தவசு எங்க நடந்துகிட்டு இருக்கு? நம்மளுக்கு நம்ம வாகைப்பதியில நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாகைப்பதியில இருந்து நம்மளுக்கு வந்து அதுல 700 குடும்பங்கள், இந்த 18 ஜாதி மக்கள்ல வந்து 700 குடும்பங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருந்து அதுலயும் ஒரு சிலர் ஓடி போயிட்டாங்க. என்னால வந்து இதெல்லாம் இருக்க முடியாது, காய்கறி சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டு எடுத்து இருக்க முடியாது, இப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி ஓட்டாங்க. இதுல மிச்சமானவங்களை கூட்டிக்கிட்டு இன்னும் நிறைய இவங்களை சோதனை பண்ணணும்னு சொல்லி முட்டப்பதிக்கு கூட்டிட்டு வர்றாங்க. ஜூலை மாசம் 1840, அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் மாதம். இந்த சமயத்துல எனக்கு இந்த மக்களை தான் இவ்வளவுல நம்ம வந்து மாத்திருக்கோம், ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம், அதுவும் ஒரு சில மக்களை தான் கொண்டு வர முடிஞ்சிச்சு, அப்ப பவர் பத்தாது, ராஜாவை என்ன நம்ம மாத்தணும்னாக்கி நம்மளுக்கு பவர் பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நாள்ல ஐயா வைகுண்டர் மறுபடியும் கடலுக்குள்ள போறாரு. முட்டப்பதி கடலுக்குள்ள போய் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மகாவிஷ்ணு கிட்டையும் மறுவிஞ்சை வாங்கிக்கிட்டு மறுபடியும் வெளியே வராரு. வந்து முதல் பூவண்டன் தோப்புன்னு சொல்லக்கூடிய சுவாமி தோப்புல முதல் கொடியேற்றத்தை பண்றாரு. முதல்ல கொடியேற்றமே அங்கதான். அடுத்து மறுபடியும் அந்த கொடியேற்றத்துக்கு அப்புறமா 5 சீடர்களை தேர்வு செய்யறாரு. இந்த 5 சீடர்கள்ல வந்து ஹரிகோபால சீடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சகாதேவ சீடர், அதான் ஹரிகோபால சீடரோட கனவுல இவர் அந்த கடலுக்குள்ள போனது, மகாலட்சுமி தாய் கிட்ட வந்து மகாவிஷ்ணு, அதான் மகாலட்சுமி தாய் மகாவிஷ்ணு கிட்ட வந்து விஞ்சை பெற்றது, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கனவு போல அவருக்கு தோன்ற அவரு சொல்லி சொல்லி எழுதுனது தான் இந்த அகிலத்திரட்டு அம்மானை. இந்த அகிலத்திரட்டு அம்மானை வந்து முக்காலமும் கூறும் 1840 டிசம்பர்ல எழுதினது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இப்படி முக்காலத்தையும் கூட கூறக்கூடியதுதான் இந்த அகிலத்திரட்டு அம்மானை. இந்த ஹரிகோபால சீடர் மூலமா எழுதப்பட்டது. இது அச்சு செய்யப்பட்டதுதான் 1939 நினைக்கிறேன். இப்ப இந்த 1840 கொடியேற்றம் பண்ணியாச்சு. தொட்டு நாமம் சாற்றணும், தலைப்பாகை அணியணும், பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரிலாம் இது வேணாம், இப்படிங்கிற அமைப்பு எல்லாம் ஐயா உருவாக்குனதுங்கிறது 1840 டிசம்பர்ல தான். அதுக்கு அப்புறமா ஐயாக்கு அவதார திருநாள் 1841 முதல் அவதார திருநாள் கொண்டாடப்பட்டது. 1848 அம்பலப்பதி ஐயா மூலகுண்டபதி அப்படிங்கிற ஒரு இதை இது பண்ணாரு. இன்னும் நிறைய நம்மளுக்கு வந்து இதெல்லாம் இது பண்ண வேண்டியிருக்கு. அம்பலப்பதி பத்தின இதெல்லாம் ஒரு வீடியோல இதெல்லாம் பத்தாது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம வந்து கொடுக்குறோம். அதே போல விருந்துண்டபதி, இப்படி நிறைய அந்த என்னென்ன எதை கூறுறாங்க, எதை சொல்றாங்க அப்படிங்கிற விவரங்கள் அனைத்தும் அடுத்தடுத்ததுல வரும். இந்த 18 சாதியினர்னா யாரு யாரு, இந்த 18 சாதியினர்ல ஒதுக்கப்பட்ட அந்த என்னென்ன கொடுமைகள்லாம் செஞ்சாங்க, இந்த கொடுமையில என்னென்ன கொடுமைக்கெல்லாம் ஐயாவால தீர்வு காணப்பட்டது, அடுத்தடுத்த அவதாரத்தை எங்கெங்கெல்லாம் பண்ணாங்க, இந்த தாங்கல்கள்லாம் எப்படி உருவாயிச்சு, சிவாய்மார் மேடைனா என்ன,
அவதார பதிங்கிறது நம்ம இப்போ பதிகள் வந்து 5 பதிகளை நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து திருச்செந்தூர் வந்து அவதார பதின்னு சொல்றோம். தலைமைப்பதி, அப்புறம் மூலகுண்டப்பதி, இது தாமரை குளத்துப்பதி, முட்டப்பதி, கடைச்சிப்பதி பூப்பதி, இப்படி 5 பதிகள் மட்டுமல்லாது இப்படி நம்ம ஒரு சில பதிகள்லாம் சொல்றோம். இதுல என்னென்ன இதுல ஐயா போய் நின்ற இடங்கள் எங்கெங்க, ஐயா போய் நின்று தாங்கல்கள் எத்தனையோ அவர் வந்து இது பண்ணாரு, எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தரோம். இந்த வீடியோல இவ்வளவு கொடுத்துருக்குறோம். இதுல அடியேனுக்கு தெரிஞ்ச கருத்தை மட்டுமே கொடுத்துருக்குறோம். இத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இத நீங்க உங்களுக்கு யாருக்காவது தெரிய வேணும்னாலும் கூட ஷேர் பண்ணுங்க. இல்ல இதை பத்தின அடுத்தடுத்த வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.